நான் யோசிச்சு 365 கிஃப்ட ரெடி பண்ணாலும் ஒரே கிஃப்ட்ல அப்படியே என்ன க்ளீன் போல்ட் பண்ணிட்டேல. சாப்பிடு சாப்பிடு. சார், அந்த ஐஸ்கிரீம் என்னோடது, கொடுக்குறீங்களா? கண்டுபிடிச்சிட்டியா? கொடுங்க. ஒரு ஐஸ்கிரீம் கலர் எனக்கு தெரியாதா? ஓ, ஐஸ்கிரீம் நீ சாப்பிடு. சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, இவ்ளோ லேட் ஆயிடுச்சா? ஏய், அக்கா வர கால் பண்ணிட்டா. இப்பதான் இருட்டி இருக்கு, நீ சாப்பிடு. இருட்டு இருக்கா? ஏய், இங்க இருந்து வீட்டுக்கு போக 1 hour ஆகும்டா. ப்ளீஸ்டா கிளம்பிடலாமா? ஏய், என்ன காவியா, இவ்ளோ அரேஞ்ச் பண்ணிருக்கேன், உடனே கிளம்பணுங்கிற? நீ சாப்பிடு. அப்பவே போலான்னு சொன்னேன், கேட்டியா? பாரு, மழை வேற எப்படி பெய்யுதுன்னு. என்ன பண்றது காவியா? சீக்கிரம் வா. எப்படிதான் சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேர போறோமோ தெரியல. ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். ஏறு ஏறு ஏறு. செத்தடா மவனே, அப்படி பார்க்காத காவியா. என்னடா இது? இரு 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 இரு. என்னடா பண்ண போறோம்? இரு இரு இரு, ஒரு நிமிஷம். இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். லட்சுமா, இது நேரம் இல்லம்மா. ஸ்டார்ட் ஆயிடு. ஐயோ தெய்வமே, இப்பயாவது ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ஆயிடு செல்லக்குட்டி. நேரம் இல்லடா இதுக்குலாம். இரு இரு, ஒரு நிமிஷம். மழை பெய்தா, ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னு பண்ணுவோம். உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எதுக்கு? நீ ஒண்ணு பண்ணு, நீ வந்து டிரைவர் சீட்ல உட்காந்துக்கோ, நான் இறங்கி தள்ளுறேன். அப்படியே லைட்டா தள்ளினா ஸ்டார்ட் ஆயிடும், போயிடலாம். ப்ளீஸ் செல்லம்மா, கொஞ்சம் இறங்கி இந்த பக்கம் வா. இறங்கி வா. பாத்து சீக்கிரம் சீக்கிரம். தள்ளு. பாடி. அடிச்சுக்கோ. ரெடியா? தள்ள வா. ஐயோ, ஸ்டார்ட்டே ஆவலடா. நான் உள்ள வரேன். ஏறு சீக்கிரம். என்னடா இது? என்ன பண்ணாலும் ஸ்டார்ட்டே ஆகல. இந்த லட்சணத்துல இது பேரு லக்ஷ்மி வேற. லக்ஷ்மி பாவம். ஓ, இப்போ என்ன பண்றது? இரு. மழை, இடி, மின்னல். மின்னலா? என்னடா சொல்ற? மின்னல் முரளி. முரளியா? என்னடா உளறற? கால் பண்ணா 2 நிமிஷத்துல வந்துருவான். மின்னல், எங்கடா இருக்க? ஐயோ, இரு. அப்படியா? இடியா? வண்டி நம்ம லட்சு இருக்கால, அவதான் நின்னுட்டா. என்னடா சொல்ற? டேய் சீக்கிரம் வாடா. இப்ப இவ்வளவு வேற எப்படி சமாளிப்பேன்? அது என்னாச்சு? மழை பெய்யுதா, இடி வேற பயங்கரமா இடிக்குதா. சொல்லு. மின்னலு மகாபலிபுரத்துல இருக்கானா? மகாபலிபுரமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் வந்துருவான். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். மண்ணம் கட்டி. இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? மழை வேற இப்படி பெய்யுது. இரு. தம்பி சொல்லுடா. இரு, ஒரு ஐடியா. மழை ரொம்ப ஜாஸ்தியா பெய்யுதா, ஆமா. நல்லா நனைஞ்சிட்டோமா? பக்கத்துல ஏதாவது ஒரு லாட்ஜுக்கு போய் தலையை நல்லா தோட்டிட்டு, இல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்குள்ள பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் இருப்பான், அவனை கூப்பிட்டு உடனே சரி பண்ணிட்டு போயிடலாம். ஹோட்டலா?
வேற வழி தெரியலம்மா, மழை வேற பெய்யுது. என்னடா பண்ற நீ? எல்லாம் என் நேரம். ஏதோ பண்ணி தொலை. ஆனா மவனே மெக்கானிக் மட்டும் வரலன்னு வெச்சுக்கோயேன், கொன்னே போட்டுருவோம் உன்னை. சரி சரி வந்துடுவா, போலாமா? வண்டியை லாக் பண்ணிட்டு வந்துடு. பண்ணி தொலைக்கிறேன். லாக் பண்ணிட்டேல, வா 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 சீக்கிரம் சீக்கிரம் வா. இது பாரு, இத நோட் பண்ணிக்கோ. இந்த ப்ராப்ளம் இருக்குல்ல, இதோட ஆன்சர் பாத்தீனா இதுவும் இதுவும் என்னடி ஆச்சு காவியாவுக்கு? இன்னும் ஆளைய காணோம். வந்துருவாமா. எதுக்கு நீங்க டென்ஷனா இருக்கீங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போயிருக்கா. சரிம்மா, ஃப்ரெண்டு வீடாவே இருக்கட்டும். அதுக்காக எவ்வளோ நேரமா? மணி என்னாச்சு? 9 ஆச்சு. எவ்வளோ நேரம் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன வேலை? அப்பா, அவங்க பேச ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் பேசுவாங்க. நீங்க பதட்டப்படாதீங்க. நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சா நல்லா இருக்காது. நீயே ஃபோன் போட்டு எப்போ வருவான்னு கேளு. போனை போடு. நான் கால் பண்றேன். நீங்கள் கருக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, சுவிட்ச் ஆஃப்னு வருதா? சுவிட்ச் ஆஃபா? எதுக்கு சுவிட்ச் ஆஃப் ஆச்சு? இருங்க இருங்க, எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஃபோன்ல சார்ஜ் இல்லைனா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும்ல. இதுக்கு ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் அவ இப்படி பண்ணதே இல்லையே. ஒருவேளை அவளே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காளோ? அப்பா, காவியா பத்தி எனக்கு நல்லா தெரியும்பா. அவ ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ண மாட்டா. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். போனும் ஆஃப்ல இருக்கு. இவகிட்ட இருந்து ஒரு தகவலும் வரல. எங்க எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்குங்க. இப்ப அவளை போய் எங்கன்னு தேடுறது? மா, அவ என்ன சின்ன குழந்தையா? மணி 9 தானே ஆகுது. அதெல்லாம் வந்துருவா. மா, எனக்கே பதட்டமா இருக்குமா. அந்த ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் நேரில் போய் கூட்டு வந்துடுறேன். தெரியாது. அவ அவ என்கிட்டயும் சொல்லலப்பா. நீங்க பதட்டப்படாதீங்க, வந்துருவா. நீங்க போய் படுங்க. அவ வந்ததும் நான் உங்களை எழுப்புறேன். அம்மா, நீயும் அப்பாவை டென்ஷன் படுத்தாம போய் படுமா. எங்க இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றது? நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. அம்மா, நீயும் டென்ஷன் ஆகி அப்பாவையும் டென்ஷன் ஆக்காத. போ, போய் படு. போமா. அக்கா, இவங்க 2 பேரும் என்ன இவ்ளோ டென்ஷன் ஆகுறாங்க? டெய்லி பேப்பர் நியூஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல, பதட்டம் வரதானே செய்யும். அவங்க பதட்டப்படுறதுல எந்த தப்பும் இல்ல. அவள சொல்லணும். வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் சார். ரூம்ஸ் இருக்கா? 1 மினிட் சார். ரூம் இருக்கு. ஏசியா நான் ஏசியா சார்? அது 2 சிங்கிள் ரூம், நான் ஏசி. ஓகே மேடம். சாரி மேடம், வீக்கெண்டு எல்லா சிங்கிள் ரூமும் ஃபுல்லாக இருக்குது மேடம். டபுள் பெட்ரூம் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? ப்ளீஸ், குளிருது. ஓகே, அப்போ அதே கொடுத்துருங்க. ஓகே சார். சார், உங்கள் ஐடி ப்ரூஃப் இருந்தால் தாங்களா? ஒரு நிமிஷம். இந்தாங்க. இந்தாங்க சார். ரூம் நம்பர் 104 சார். ரூம்ல ட்ரையர் இருக்குல்ல? இருக்கு மேடம். சரி. சரிங்க மேடம். எந்த ஃப்ளோர்? 3rd ஃப்ளோர் சார். 3rd ஃப்ளோரா? ஓகே ஓகே சார். அப்படியா? இப்படி. இந்த ரூம்.
வா உள்ள வா. பரவாயில்ல, ரூம் பெருசாக தான் இருக்குல்ல. சரி, முதல்ல நீ ஃப்ரெஷ்அப் ஆயிடு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். நீ முடிச்சோடனே எனக்கு கால் பண்ணு, நான் வரேன். சரி. கதவை சாத்திக்கோ. ஓய், ஃப்ரெஷ்அப் ஆயிட்டியா? நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டேன். நீ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கூப்பிடு, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. ஓகே சார், நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், விச்சு மாமா. காலையில ஆரம்பிச்ச மீட்டிங் இன்னும் போயிட்டே தான் இருக்கு. விச்சு ஐயோ, விச்சு மாமா. இந்த நிலைமையில பார்த்தா செத்தனே. இப்போ மீட்டிங் முடிஞ்சிடும், அப்புறம் வேணா நம்ம பார்க்கலாம். என்ன பண்றது? ஐயோ, வெளியே போயிடுவோம். ஹாய், நீதானா? ஐயோ, பாத்துட்டா. போச்சு போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. என் கருப்பு போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போச்சு. கத்தாத. ஏன் கத்தாத? ஏன் கத்துற? ஐ முடி. சரி ஓகே. இரு. கையெடு. ஏன்? காட்டு என்னது இது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விடு. என்னடா இது? கல்யாணமே ஆனாலும் 24 மணி நேரமும் நீ என் கூடவே இருக்க முடியாதுல்ல. அட்லீஸ்ட் உன் பேராது என் கூடவே இருக்கட்டும்னா இப்படி. ஏண்டா, என்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன கிரிஞ்சு பையனை நினைச்சிடக்கூடாது இல்ல. ஓல்டு கான்செப்ட் தான், ஆனா என் மனசுக்கு பிடிச்ச கான்செப்ட். எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? ஏய், உன்னதான்.
இருந்தா நான் உடம்பு முழுக்க கஜினி மாதிரி பச்சை குத்தி இருக்கேன். டேய் யாராவது பார்த்தா உன்னை லூசுன்னு நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோம், இப்பவே அப்படிதானே நினைக்கிறாங்க. டேய் ஃபோன் அடிக்குது, ஆடிட்டு இருக்க. போன் இல்ல, மின்னல் அடிக்குது. ஃபோன் மின்னல். எடுத்து தொலை. டேய் எங்கடா இருக்க? வந்துட்டியா இல்லையா? சரி, ஓகே ஓகே, நான் கீழே வந்துகிட்டே இருக்கேன். ஓகே. என்னாச்சு? மெக்கானிக் வந்துட்டான். வந்துட்டாரா? வா 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 வா, சீக்கிரம் போலாம், வா. அப்பாடா. போலாமா? சரி போலாமா? இரு. என்ன? சரி போலாமா? வா. என்னடி இவ? மணி 10 ஆகுது, இன்னும் இவ்வளவு காணோம். அதெல்லாம் வந்துருவாக்கா. இல்லடி, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. இவ்ளோ நேரம் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்த, இப்ப நீயே பயப்படுற? இது பயம் இல்ல, ஒரு ஒரு மாதிரி. என்னம்மா இது, ஒரு போனை கூட காணோம். உனக்கு ஏதாவது கால் பண்ணாளா? இல்லப்பா, அவ போன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. இப்ப கூட ட்ரை பண்ண. அவ போன்ல தான் சார்ஜே இல்லல்ல. ஃப்ரெண்டு கிட்ட போனை வாங்கி ஒரு போன் பண்ணி தகவல் சொல்லலாம்ல. என்னம்மா இது, ஏமா அப்படிலாம் பண்ற? மணி 10:30 ஆகுது. ஒரு வயசு பொண்ணு இவ்வளவு நேரம் ஆயும் வரலன்னா என்ன அர்த்தம் சொல்லு? அப்பா கூல்பா, அவ ஒண்ணு தன்னை பாத்துக்க தெரியாத சின்ன குழந்தை கிடையாது. வேற ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கும், கண்டிப்பா வந்துருவாப்பா. நீ ஒரு பொம்பளை புள்ளைய பெத்து வளர்த்து பாரு, அப்ப தெரியும் எங்க கஷ்டம். மா, எதுக்குமா கவலைப்படுறீங்க? அவ வந்துருவா, நீங்க போய் படுங்க. அவ வந்ததும் நான் எழுப்பி விடுறேன். எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இவ வர வரைக்கும் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும். மா, ரொம்ப கடுப்பேத்துற நீ. இதுவே ஒரு ஆம்பளை புள்ளையா இருந்தா நீ இவ்ளோ கவலைப்பட்டிருப்பியா? ஆம்பளை பையன்னா கதையே வேறடி. என்ன இருந்தாலும் இவ பொம்பளை புள்ள இல்ல. அது என்ன என்ன இருந்தாலும் பொம்பளை புள்ள. இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை 2 பேரும் ஒண்ணுதான். ஒருத்தி பொண்ணா பிறந்துட்டா மட்டும் அவளை வீக்னஸ்னு நினைச்சிடாதீங்க. நீங்களே இப்படி நினைச்சா மத்தவங்க எல்லாம் என்னமா நினைப்பாங்க? ஏய், அமைதியா இரு. அம்மா, ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கும் பாதுகாப்பான காலம்தான் இது. நீங்க பயப்படுற மாதிரி இடத்துக்கெல்லாம் காவியா போக மாட்டாமா? இவ்ளோ லேட் ஆகுதுன்னா ஏதாவது ரீசன் இருக்கும். அவ வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு கேப்போம். தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதம்மா. சமாதானம் ஆக மாட்டேங்குதுடி. மா, நான் ஒண்ணு பண்றேன். என்கிட்ட இருக்கிற அவ ஃப்ரெண்ட்ஸ் நம்பருக்கெல்லாம் கால் பண்றேன். அவளை காண்டாக்ட் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். பாருடி. ம்.
அப்பா அம்மா தான் கண்டபடி யோசிக்கிறாங்கன்னா நீங்களுமா போங்க போய் படுங்க. பா போங்கப்பா. ம் எனக்கு என்னமோ அவ பண்றது சுத்தமா பிடிக்கலமா. உங்ககிட்ட வேற ஏதாவது நம்பர் டைரியில இருக்கா? பாக்குறேங்க, ஒரு நிமிஷம். பாரு. போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுனா வேற ஏதாவது போன்ல இருந்து கால் பண்ண மாட்டாளா? ஏன் இப்படி பண்றா? வரட்டும் இன்னைக்கு.